guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி அக்யூரேசியாக இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கிறது, அப்புறம் 0 to 0 கான்செப்ட் இதெல்லாம் தான் இருக்கும். இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க்கில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில் கிடைக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,630 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,620 பக்கமாக இருந்தது. அதாவது மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட் எஸ்டர்டே ஐ பக்கமாக இருந்து ஐயை பிரேக் பண்ண முடியல. ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா, லோவும் பிரேக் ஆகலை. அப்போது இன்சைட் மார்க்கெட்டில் எப்போதுமே 2 சைடும் மூவ் பண்ணுவோம். நம்ம 2 ப்ரீமியத்தும் செக் பண்ணுவோம். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி வந்திருக்கா இல்லை ரெகுலர் என்ட்ரி வந்திருக்கா அப்படின்ட்டு பார்த்து தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா, ஓகே. ஆக்சுவலாக 23,620 இருக்கும்போது 23,650 புட்டும் கீழே 23,600 காலம் தான் இந்த மணி. நம்ம எப்போதுமே இந்த மணியில் தான் ட்ரேட் எடுப்போம். நம்ம ஏன் புட்டை செலக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா, மார்க்கெட் ஐயை பிரேக் பண்ணலை, ஓப்பனுக்கு கீழே நம்ம ஒரு ஓப்பனை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி க்ரியேட் பண்ணுறோம். அதாவது ஓப்பனுக்கு மேலே இருந்தால் ஒரு பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஒரு நெகட்டிவ் அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம ஓப்பனை பேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே. இதில் ப்ரீமியம் 2 சைடும் போய் பார்த்துட்டு ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி இருந்தால் எடுப்போம். ஓகேங்களா, ஓகே. அதனால தான் நம்ம 23,650 அப்படின்ற புட் ஆப்ஷனை போய் செலக்ட் பண்ணோம். அவன் தான் இந்த மணியாக இருந்தான். அப்போது ஆக்சுவலாக இதுதான் 23,650 புட்டோட சார்ட். ஆக்சுவலாக பாருங்கள், எக்ஸாக்டாக மார்க்கெட் ஐயை பிரேக் பண்ணல, ஓப்பனுக்கு கீழே. எக்ஸாக்டாக இவனும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட் ஐயை பிரேக் பண்ணலை அப்படின்னா புட் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. லோவை பிரேக் பண்ணலை, ஓப்பனுக்கு அவன் கீழே இருந்தானா இவன் மேலே இருக்கணும். எல்லாமே கரெக்டாக அதே செட்டப்பில் இருக்குது. ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து இவனை எப்படி நம்ம என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரதுனால நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகலனா கூட இவனை எடுக்கலாம். ஓகேங்களா. ஆனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு லெவல் தேவை. ஓகேங்களா. ஒன்று எஸ்டர்டே லோ, இல்லை ஓப்பன் ப்ரைஸ், இல்லை எஸ்டர்டே ஐ, இல்லை அட்வான்ஸ் லெவல் எதனா தான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே மார்க்கெட் நின்று மூவ் ஆகுதோ அந்த லோவையே நம்ம வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ப்ரைஸ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு 15 நிமிஷத்தில் இவன் ஓப்பனை பிரேக் பண்ணிட்டான். ரெண்டாவது இவன் ஓப்பன்லேயே சப்போர்ட் எடுக்கிறான். அதையே நம்ம ஒரு லெவலாக பேஸ் பண்ணி நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்தோம். ஆக்சுவலாக 113 23,650 புட்டோட ஓப்பன் ப்ரைஸு. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம். ஆக்சுவலாக இது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்றதுனால எந்த லெவலுமே தேவை கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஐயை பிரேக் பண்ணல, கால் ஆப்ஷனும் ஐயை பிரேக் பண்ணலை. கால் ஆப்ஷனும் மார்க்கெட் என்ன சினாரியில் இருக்கோ அதேமாதிரி இன்சைட் மார்க்கெட்டில் தான் சென்டராக தான் இருந்தது. அப்போ இவன் லோ பக்கத்தில் இருந்தால் நான் லோவை உடைக்க மாட்டான் இவன். அதான் ரூல். அப்போ இவன் ஓப்பனை தாண்டும் போது நம்ம என்ட்ரி கொடுத்தோம். 115ன்றது 113ன்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸ். அப்போது இவன் இதை பிரேக் பண்ணி இதில் புல் பேக் வரும்போது எடுத்தோம் என்ட்ரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்ட் 115 தான் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து ஆக்சுவலாக 115னா நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் தான். 100, அதாவது எஸ்டர்டே லோ தான் ஸ்டாப் லாஸ். ஒரு 15 பாயிண்ட் அழகாக கொடுத்து ஸ்டாப் லாஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கிடைக்கவே கிடைக்காது எப்போவுமே. நம்ம ஒரு 2 பாயிண்ட் தள்ளி கூட வச்சுக்கலாம், இல்லை ஒரு 5 பாயிண்ட் கூட தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா லோவை பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது, ஸ்டாப் லாஸ் வச்சிடும். ஓகேங்களா, ஓகே. அப்போது இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா 15 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான். 115 அப்படின்னா மார்க்கெட் ஒரு எக்ஸாக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா 135 வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா. ஒரு 20 பாயிண்ட் போயிட்டான். ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அதுக்கப்புறம் ஒரு 15 பாயிண்ட் போயிட்டான். 154, 150 வரைக்கும் 135, 150 வரைக்கும் போயிட்டான். அதாவது ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டும் அடுத்த 15 பாயிண்ட்டும் கரெக்டாக போய் டார்கெட் அடிச்சிட்டான். ஓகேங்களா. அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அவன் வந்து ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து வந்தாலும் சரி, அவன் மூவ் ஆகாமல் அதே இடத்துல நின்னாலும் சரி, எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு தேவை நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம், ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு என்ட்ரி எடுக்கிறோம்.
30 பாயிண்ட் டார்கெட் வருதா, ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு 15 பாயிண்ட், அவ்வளோதான். அதுதான் முக்கியம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போனாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இதை மைண்டில் எல்லாருமே வச்சுக்கணும். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் எப்போதுமே. மார்க்கெட் என்ன மூமெண்ட் இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஏன்னா இதை தான் நம்ம கன்சிஸ்டண்டாக எடுக்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு எப்போதுமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. மார்க்கெட் ஒரு நாள் நல்ல மூமெண்ட் இருக்கும், ஒரு நாள் அதிக நாள் மூமெண்ட் இல்லாமல் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம எப்போதுமே ஒரே ஸ்டைலில் ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரே ஸ்டைலில் ஒரே லாட்டு, ஒரே ஸ்டாப் லாஸ், ஒரே டார்கெட் அந்த மாதிரி பண்ணால் தான் அதுக்கு பேர் தான் டிசிப்ளின் ட்ரேடுன்னு அர்த்தம். அதுதான் மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இதில் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிஸ் சேர்த்து பண்ணும்போது 80 to 90% வின்னிங் ரேஷியோ இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஃபஸ்ட் என்ட்ரி இதெல்லாம் நம்ம க்ளீனாக எடுத்துகிறோம் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வரைக்கும். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இவன் எத்தனை மணிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10:45 மணிக்கெலாம் எதை தாண்டி அவன் ஓப்பனை தாண்டி எஸ்டர்டே லோ தாண்டி உடைக்காமல் போனானோ எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? அதாவது 10:15 மணிக்கு இவன் வீக் ஆகிட்டான். 11 மணிக்குலாம் வீக் ஆகிட்டான். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். 11 மணின்னு வச்சிங்களேன், என்ட்ரி வேணால் கொடுக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்கள், அந்த எஸ்டர்டே லோவில் புல் பேக் ஆகி தான் கீழே ஃபால் ஆகுது மார்க்கெட். ஓகேங்களா? எப்போவுமே ஒரு இடத்த பிரேக் பண்ணோன்னா ஒரு லோவையோ இல்லை ஓப்பனையோ எஸ்டர்டே ஐயோ இல்லை அட்வான்ஸ் லெவலையோ பிரேக் பண்ணால் அந்த இடத்துக்கு புல் பேக் போகும் மார்க்கெட். ஓகேங்களா? ஒன்று அந்த புல் பேக் போகும்போது நம்ம என்ட்ரி ஆப்போசிட் எடுக்கலாம், இல்லைனா இங்கேயே பிரேக் அவுட்லேயே கூட சில டைம் எடுக்கலாம். அந்த ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா எடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அப்போ 11 மணிக்கு இவன் ஃபால் ஆகிறான். அப்போது அந்த டைமில் காலை தான் நம்ம போய் மாற்றி எடுக்கணும். அப்போ 23,600 கால் தான் அந்த டைமில் இந்த மணி. எக்ஸாக்டாக பாருங்கள், இவன் தெளிவாக வந்து பாருங்கள், இவன் 10 மணிக்கே சப்போர்ட் எடுத்துட்டான் அட்வான்ஸ் லெவலில். ஓகேங்களா? அப்போது 11 மணிக்கு வந்து அவன் வீக் ஆகிறான். அதாவது புட் ஆப்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணவன் கரெக்டாக வந்து வீக் ஆகிறான். ஓகேங்களா? 10:50 11 மணிக்கெலாம் வீக் ஆகிறான். அதாவது அவன் லோவை ஓப்பனெல்லாம் உடச்சிட்டான். அப்போது கால் ஆப்ஷன் ஐயை தாண்ட போகுது. அவன் லோ உடச்சிட்டான் அப்படின்னா இவன் ஐயை உடைக்கணும். அதான் ரூலு. ஓகேங்களா? அப்போது 11 மணிக்கு நம்மளுக்கு என்ட்ரி வருது. ஓகேங்களா? பாருங்கள், எக்ஸாக்டாக 11 மணிக்கு இந்த கேண்டிலில் மார்க்கெட் இங்கே இருக்குது. 11 மணிக்கு இங்கே இருக்குது மார்க்கெட். அதாவது ஐ கிட்டே இருக்குது. ஐயை உடச்சிட்டான். ஆல்ரெடி வந்து ஆக்சுவலாக 10 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா இவன் சப்போர்ட் ஆகிட்டான் அட்வான்ஸ் லெவலில். ஓகேங்களா? ஆனால் இவன் ஐயை உடைப்பானா அப்படின்னு கேட்டால் எப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்மளுக்கு 11 மணிக்கு தான் தெரியும். ஏன்னா அப்போ தான் வந்து ஓப்பனையும் எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணுறான். ஆனால் நம்ம ஓப்பனை பிரேக் பண்ணும்போதே நம்ம எடுக்கலாம் என்ட்ரி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 23,680 புட்டு தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணான். அவன் பார்த்திங்கன்னா ஓப்பனை வந்து இந்த கேண்டில்லே உடச்சிட்டான். அதாவது 10:25க்கே ஓப்பனை கீழே உடச்சிட்டான். எப்போதுமே எந்த லெவலில் தாண்டி மேலே போகிறானோ அந்த லெவலில் கீழே உடச்சிட்டான் அப்படின்னா அவன் வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்கேயே 10:25க்கு வீக் ஆகிட்டான். 11 மணிக்கு கன்ஃபார்ம் 10:45க்கு கன்ஃபார்ம் பண்ணுறான். 10:45க்கு பாருங்கள், தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணுறான். அப்போ 10:45க்கே 10:30க்கும் எடுக்கலாம், 10:45க்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் என்ட்ரியை, ஆப்போசிட் என்ட்ரியை. ஓகேங்களா? ஏன்னா அவன் வீக் ஆகிட்டான். பர்ஃபார்ம் பண்ணுறோம், வீக் ஆகிட்டா தான் நம்ம ரெண்டாவது என்ட்ரியை போய் எடுக்க முடியும். இன்னொன்று ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வர இது. ஓகேங்களா? அதாவது அவன் அதாவது வந்து கால் ஆப்ஷன் வந்து ஐயை உடைக்கவே இல்லை. புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கவே இல்லை. ஓகேங்களா? புட்டு ஐயை உடைக்காமையே டார்கெட் மட்டும் கொடுத்துட்டு லோவை உடச்சிட்டான். ஓகேங்களா? அப்போ ஐயை உடைக்கலைன்னா இவன் வந்து லோவுக்கு கீழவும் போகக்கூடாது, லோ ஆண்டியும் வரக்கூடாது. ஓகேங்களா? அது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரும். ஓகேங்களா? அப்போது இவன் ஐக்கு போகிறான் அப்படின்னா அவன் வந்து லோவுக்கு கீழே வரணும். ஓகேங்களா? அப்போ அவன் வீக் ஆகிறது 10:45க்கு வீக் ஆகிறான். எங்கே 10:45க்கு இங்கே தான் வீக் ஆகிறான். எக்ஸாக்டாக பாருங்கள், 10:45க்கு இங்கே உங்களுக்கு தெளிவாக தெரியுது. கால் ஆப்ஷன் வந்து ஐக்கு போயிடுவான் அப்படின்ட்டு இங்கே தான் தெரியுது. இவன் இங்கே தான் க்ளோஸ் வைக்கிறான். கரெக்டாக ஐயில் போய்ட்டு நின்றுட்டான். ஓகேங்களா? ஐயில் போய்ட்டு நின்றுட்டான். அப்போது புட் ஆப்ஷன் லோவை உடச்சா இவன் ஐ கிட்டே போகணும், ஐயை தாண்டணும் அப்படின்றது தான் ரூலு. இவன் தாண்டிட்டான் 10:45. அப்போ என்ட்ரி நம்ம இந்த இடத்துல தான் என்ட்ரி கொடுக்கணும். ஆனால் இவன் ஐயை போய் உக்காந்துட்டான். அப்போ நம்ம என்ட்ரி எப்படி கொடுக்குறது அப்படின்னா திரும்பியும் புல் பேக் வருவான் இல்லையா, அப்போ தான் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி அவன் டார்கெட் ஆகி இங்கேயே என்ட்ரி நம்மளுக்கு முன்னாடியே அவன் வீக் ஆகிறது தெரிஞ்சிருந்தா ஆக்சுவலாக இங்கே 10:25க்கெலாம் வீக் ஆகிட்டான் அவன். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் 10:25க்கு ஓப்பனை கீழே உடச்சிட்டான். அப்போது 650 அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே ஐ வரைக்கும் போகணும். ஓகேங்களா? அவன் வீக் ஆனதுனால அவன் வந்து போகணும்.
அப்போ இங்கேயே தெரிஞ்சிருச்சு, இங்கே எடுக்கலாமான்னா அவன் லோவை உடச்சது பார்த்தீங்கன்னா 10.75 தான், இங்கே தான் உடைக்கிறான். அப்போ இவன் ஐ வரைக்கும் போயிட்டான். ரெண்டாவது இவனை எப்படி எடுக்குதுன்னா, அவன் கீழே உடச்சி புல் பேக் ஆகிறான். அதே மாதிரி பாருங்கள், இவன் ஐயை உடச்சி புல் பேக் ஆகிறான். ஐயும் நம்மளுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல் தான். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஆக்சுவலாக 190 அப்படின்ற இடத்துல, ஓகேங்களா, இந்த இடத்துல கொடுக்கலாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக நின்னா தான் நம்ம கொடுக்க முடியும், ஓகேங்களா. இந்த இடத்துல மார்க்கெட் நிற்கணும், ஓகேங்களா. ஒரு பிரேக் அவுட் நடக்குது, இங்கே நடக்குதுன்னா கொடுக்க முடியாது. அப்போ இங்கே தான் நிற்கிறான் ஒரு கேண்டில். இங்கெல்லாம் நிற்கவே இல்லை, இங்கெல்லாம் உடச்சிட்டான் கீழே, ஓகேங்களா. அப்போ ஒரு கேண்டில் நிற்கணும். இவன் பிரேக் அவுட்டில் இந்த இடத்துல கொடுக்குறான். இந்த கேண்டில் எடுக்கலாம் எக்ஸாக்டாக. எத்தனை மணிக்குன்னா 12:15 எடுக்கலாம். அதாவது 190ன்ற இடத்துல வந்த லோ ஸ்டாப் லாஸ் 190 அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 15 பாயிண்ட்னா 175, இல்லைனா எக்ஸாக்டாக வந்த லோனா 170 வருது, ஓகேங்களா. வந்த லோ வைக்கிறது தான் சேஃப் எப்போவுமே. ஒரு டைம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டாப் லாஸ் வரும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா. அப்போது நீங்கள் 190 இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக வந்து ஐயை தாண்டி க்ளோஸ் வைக்கிறான். இந்த இடத்துல ஐயை தாண்டி க்ளோஸ் வைக்கிறான். அப்போ 190 அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 240 வரைக்கும் போகிறான். அடுத்த கேண்டில் 2 கேண்டிலில் போயிடுச்சு. அதாவது 50 பாயிண்ட்டு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 30 பாயிண்ட் தான் கணக்கு. ஆக்சுவலாக 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட் தான். மற்றபடி இவன் எப்படி வேணால் போட்டான், அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. கரெக்டாக அவன் வந்து 10.75க்கு லோவை உடச்சி வீக் ஆகிறான். அந்த இடத்துல நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியாது, ஓகேங்களா. அதாவது மார்க்கெட் 10.75க்கு புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணவன் லோவை உடச்சி நம்மளுக்கு சொல்லிட்டான். இவன் லோவை உடச்சா இவன் ஐக்கு போகணும், ஐக்கு மேலே தான் இருக்கணும். அவன் ஆக்சுவலாக வந்து லோவை உடச்சி லோ கீழே தான் புல் பேக் ஆகின்னு இருக்கான். அவன் லோவை உடச்சி திருப்பி புல் பேக் ஆகிறான், இவன் ஐயை உடச்சி புல் பேக் ஆகிறான், அவ்வளோதான் விஷயம், ஓகேங்களா. அப்போது இவனை இங்கே எடுக்க முடியாது, ஏன்னா இவன் ஆல்ரெடி ஐக்கிட்ட போயிட்டான். அப்போ நம்ம இங்கே தான் எடுத்துருக்கலாம். இங்கே எடுக்க முடியாதுன்ற காரணத்தினால திருப்பி அவன் புல் பேக் வெயிட் பண்ணுறோம். புல் பேக் வெயிட் பண்ணி இந்த இடத்துல நிற்கலை, கீழே உடச்சி அதுக்கப்புறம் மேலே உடைக்கிறான். ஆக மொத்தத்தில் இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா அவன் லோக்கு கீழே இருக்கிறான், ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான். அப்போது இவன் ஐயை தாண்டணும், ஐக்கு மேலே இருக்கணும், ஓப்பனுக்கு மேலே இருக்கணும், அதான் ரூல். ஒருத்தன் வீக்காகி ஒருத்தன் ஸ்ட்ராங் ஆகணும். ஃபஸ்ட்டு புட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் வீக் ஆனவனை கால் பர்ஃபார்ம் பண்ணுறான். இவ்வளோ தான் கான்செப்ட், ஓகேங்களா. இது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அவன் லோவை உடைச்சதுனால இவன் ஐயை உடைக்கணும். அழகாக வந்து கரெக்டாக 12:15க்கு இவன் க்ளீனாக இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறான். அப்போது இந்த இடத்துல தான் நம்ம அதை வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ட்ரி எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ட்ரேடை எடுக்க முடியாதவங்க இந்த ட்ரேட் எடுக்கலாம், ஓகேங்களா. அந்த ட்ரேடை எடுத்துகிட்டு இந்த ட்ரேட்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ட்ரேடு தான், ஓகேங்களா. ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா இந்த ட்ரேட் ட்ரை பண்ணலாம். இல்லை எல்லா ட்ரேடும் பண்ணணும்னா அது அவங்க எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன செட்டப் வச்சு பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் எப்படி பில்டப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மணி மேனேஜ்மெண்ட், உங்கள் சைக்காலஜி, உங்கள் டிசிப்ளின் எப்படி நீங்கள் 2 லாட்டா 5 லாட்டா நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும், நீங்கள் தான் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. அப்போ இங்கே எடுத்திருந்தாலே 50 பாயிண்ட் கொடுத்துறான். திருப்பியும் அகெயின் புல் பேக் வந்து திருப்பியும் போகிறான், ஓகேங்களா. இன்னும் கூட பாருங்கள் அந்த இடத்த உடைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் லோக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தால் இவன் ஐக்கு மேலே தான் இருக்கணும், அதான் ரூல். இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான என்ட்ரி. இன்றைக்கி நியூ இயர் சூப்பரான என்ட்ரி தான். ஏன் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நம்ம சக்ஸஸ் பண்ணுறோன்னு கிடையாது. டெய்லி இப்படி தான் வரும் என்ட்ரி, ஓகேங்களா. நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் என்ட்ரி டெய்லி வரும். ஃபஸ்ட் ஆஃபில் புட்டை எடுக்கிறோம், ஓகேங்களா. மார்க்கெட் நெகட்டிவ், ஐயை உடைக்கல, ஓப்பனுக்கு கீழே நெகட்டிவ் மார்க்கெட், அதனால் புட்டை போய் செலக்ட் பண்ணுறோம். புட்டும் சேம் அதே கண்டிஷனில் இருக்கிறோம், பாசிட்டிவாக இருக்கிறோம். லோவை உடைக்கல, ஓப்பனுக்கு மேலே வரும்போது நம்ம என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் பண்ணுறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம், புட்டு பர்ஃபார்ம் பண்ணாமல் வீக்கானதான் அடுத்தது காலை போய் பார்க்கணும். இன்னொன்று இன்சைட் மார்க்கெட் 2 சைடும் மூவ் ஆகும். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணி எதை எடுத்தால் கரெக்டாக நம்மளுக்கு சேஃபாக இருக்கும்னு பார்த்து எடுக்கணும், ஓகேங்களா. ஓகே, அதனால் ஃபஸ்ட் ஹாஃபில் மார்க்கெட் நெகட்டிவ் புட்டு எடுத்தோம். செகண்ட் ஹாஃபில் புட்டு வீக் ஆனால் அதுக்கப்புறம் கால் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பண்ணால் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்தான். 2 சைடும் இன்றைக்கி ப்ராஃபிட். இன்சைட் மார்க்கெட்டுனால 2 சைடும் தான் மூவ் ஆகும், ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி சூப்பரான என்ட்ரி தான். நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது, பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு. இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், வாங்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.